கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் 5வது வசனமும் 6ஆம் வசனமும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேலே தங்கள் தலையில் கிரீடம் அணிந்தவர்களாக வீற்றிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த 5வது வசனம் என்ன சொல்கிறது? அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் சிங்காசனம் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த சிங்காசனம் இது இரக்கத்தின் சிங்காசனம் அல்ல. இது இரக்கத்தின் சிங்காசனத்தின் வேலை அங்கே முடிந்து விட்டது. இந்த இடத்திலே இனிமேல் இரக்கம் இல்லை. இந்த சிங்காசனத்தில் இரக்கம் இப்பொழுது காணப்படவில்லை. அது ஒரு நியாயாசனம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவானவர் அங்கே ஒரு நியாயாசனமாக, அங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆசனமாக அங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாக இருந்தால் அந்த இடத்துல இரக்கம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப போகிறோம். துளியளவும் அங்கே இரக்கம் காணப்படாது. ஏனென்றால் சபை இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அங்கே போய்விட்டது. மணவாட்டியானவள் இப்பொழுது மகிமையில் தேவனோடு அங்கே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். இப்பொழுது இந்த சிங்காசனத்திலே இரக்கம் காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கிருபையின் காலம் அங்கே நிறைவடைந்து விட்டது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே இரக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கலாம். ஏனென்றால் சிங்காசனம் உண்மையிலே ஒரு நியாய தீர்ப்பு ஆசனமாக அங்கே இருக்கிறது. இரக்கம் அந்த காலம் அங்கே எடுபட்ட போகிறது. அந்த இரத்தத்தினால் கிருபாசனமானது தெளிக்கப்பட்டு இருக்கிறது. கிருபாசனத்தின் மீது அந்த இரத்தமானது இருக்கிற வரை அது ஒரு நியாயாசனமாக விளங்காது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இரக்காசனமாக கிருபையின் இரத்தம் அங்கே எடுபட்டு போகும்போது இங்கே இரக்க ஆசனம் என்பது இங்கொழுது நியாயாசனமாக அங்கே மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நின்று காக்கும்படி ஒருவர் அங்கே மரித்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாக அங்கே இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கிருபாசனத்தின் மீது இரத்தமானது காணப்படுகிற வரை நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்துவதாக ஒருவர் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்துள்ளார் என்பதை காட்டுகிறது. ஆனால் சபை எடுத்துக்கொண்டப்பட்டிருக்கும் போது கிருபாசனமானது நியாயாசனமாக அங்கே மாறுகிறது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஒரு ஷேடோவாக நாம் மாதிரியாக பார்க்க வேண்டும் என்றால் லேவியராமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் இப்பொழுது திருப்ப போகிறோம். பின்பு காளையின் இரத்தத்தினாலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் என்று இங்கு இடத்துல நாம் பார்க்கிறோம். இங்கே கீழ்ப்புறமாக என்ற வார்த்தையை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த கிருபாசனத்தின் கீழே இந்த மகிமையிலே இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்திலே கீழ்ப்புறமாக தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை 7 முறை தெளிக்க கடவன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும்போது இந்த கிருபாசனமானது இரத்தத்தினாலே ஒரு மூடப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது அது பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. இந்த இரத்தமானது ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கவும், ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் குணமாக்கவும், ஒவ்வொரு அற்புதங்களை புரியவும், ஒவ்வொரு அடையாளங்களை நிறைவேற்றவும், ஒவ்வொரு கடந்த காலத்தில் போதுமானதாக இருந்து கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த லேவியராம் புத்தகத்திலே பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்ததை போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாக தெளித்து இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக
பிரயாசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூட்டத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் என்று நான் பார்க்கிறோம். இங்கே கிருபாசனம் அவை எங்கே உள்ளது என்று இங்கே பார்க்கும்போது இந்த உடன்பெட்டிகளுக்குள்ளே அங்கே உடன்பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? இந்த 10 கற்பனைகள் இருக்கிறது. இந்த 10 கற்பனைகளில் எதையாவது ஒன்று மீறினால் கூட இரக்கமின்றி மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒருவன் இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு இரக்கம் கிடைப்பதற்காக இந்த இரத்தமானது பலிபீடத்தின் மீது சிந்தப்பட்டு கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கிருபாசனம் நமக்கு ஒரு மண்டியிட்டு அந்த இடத்திலே நம்முடைய பாவத்திற்காக ஒரு இரக்கத்தை வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு பீடமாக அங்கே இருக்கிறது. அது தேவனை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சும்படியான ஒரு பழங்காலத்து காரியமாக அந்த பீடமானது அங்கே இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே மாதிரியாக நமது சபைகளுக்கு இங்கு எடுத்து போட்டு விடாதபடிக்கு தேவன் நம்மை அங்கே எடுத்து காட்டுகிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமானது ஏராளமாக இலவசமாக அங்கே பாய்ந்தோடுகிறது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கிருபாசனம் நமக்கு இரக்கத்தின் ஆசனமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும்போது மின்னல்களும் இடி முழக்கம் சத்தங்களும் அங்கே வருகின்றன என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மின்னல்களும் இடி முழக்கமும் அங்கே ஏற்பட்டால் கிருபாசனம் இல்லை என்பது அங்கே தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்பொழுது மின்னலும் இடி முழக்கமும் சத்தங்களும் அங்கே ஏற்பட்டால் அந்த இடத்திலே நியாய தீர்ப்பின் சிம்மாசனத்திலே நாம் அங்கே வீட்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் அங்கு தெளிவாக சொல்கிறது. 3ஆம் நாள் விடியற் காலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே நியாய தீர்ப்பு ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அவர்கள் பிரயாணம் செய்ய தேவன் அவர்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். ஆனால் அவர்களோ ஒரு நியாயப்பிரமாணம் வேண்டுமென்று அங்கு கோரிக்கை விடுக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒரு ஸ்தாபன ரீதியாக இல்லாதபடி இருக்கும்படி அவர்களை விரும்புகிறார். ஆனால் அவர்கள் தேவனை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்கள் ஆதிக்கத்திற்குள் வாழ்வதாகவும் அவரது வல்லமையின் கீழ் வாழ்வதையும் விட அதை கொண்டு ஒரு ஸ்தாபனமாக உண்டாக்கி கொள்ள எதையாவது பற்றியாவது அவர்கள் வாழ்ந்து விட விரும்பினார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையானது அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி மோசேயை கொண்டு வருகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தது. இந்த கிருபையானது இந்த எல்லா காரியங்களும் அவர்களுக்கு இரக்கத்தை கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் நியாய தீர்ப்பை விரும்பினார்கள் என்று நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களது கிரியைகளை செய்யும்படி அவர்கள் விரும்பினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை அங்கே கூடி வர செய் என்று ஆண்டவர் இப்பொழுது மோசேயிடம் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு அறிய செய்வேன் என்று சொல்லுகிறார். அது என்னவென்று அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த எக்கால சத்தமானது வர வர பெரியதாகி கொண்டு வந்து அது பூமியை ஒரு அசைக்க பண்ணதாகிய ஒரு அளவுக்கு ஒரு பலமாக அங்கே துணிக்கிறது. இந்த நியாய தீர்ப்பானது என்னவென்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கடைசியாக அப்பொழுது அந்த 17வது வசனத்திலே மோசே என்ன காரியத்தை செய்கிறார்? அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மோசேவானவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சமாதானத்தோடுவே சந்திக்கவே அவங்க விரும்புகிறான். அவர்கள் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மலையை சுற்றிலும் எந்த ஒரு எல்லை வரையறை செய்யப்பட்டிருந்த நிலவரை வரை ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு மனிதனோ அந்த மலையை தொட்டால் அது அப்பொழுதே சாக வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது என்று தேவன் மோசே ஜனங்களை புறப்பட பண்ணினான் என்று இந்த அதிகாரத்தில் இந்த 17வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. இந்த 18வது வசனத்திலே தொடர்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சீனாய் மலையிலே அக்கினியிலாய் இறங்கியபடியினால் அது ஒரு முழு புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் இவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான்.
அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு, அவர்களை அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி என்று அங்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய காரியம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சிங்காசனத்தின் சத்தம் அங்கே பார்க்கிறோம். இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக 7 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களின் சத்தங்கள், இது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலும் இங்கே பார்க்கும்போது இந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கமும் சத்தமும் புறப்பட்டு வரன ஒரு சத்தம் அல்ல, அது சத்தங்கள் என்று ஒரு பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. தேவன் சபையிடம் ஒரு 7 ஆவிகள் மூலமாக தன்னை பிரபலித்து கொண்டு, தன்னை காண்பித்து கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார். தேவனுடைய உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் பேசும்போது அது தேவனுடைய சத்தமாக, தீர்க்கதரிசியின் சத்தமாக அங்கே இருக்கிறது. அதை புறக்கணிக்கும் போது அந்த குத்து விளக்கை ஒரு அகற்றிவிடக்கூடிய காரியமாக அங்கே இருக்கிறது. இந்த சத்தங்கள் இது 7 சபைக்குரிய காலங்களின் சத்தங்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 7 சபை சத்தங்கள் அங்கே இடி முழக்கத்தோடு மின்னலோடு பேசிக்கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாய் இந்த காலங்கள் தோறும் இந்த ஆண்டவரானவர் இப்படியாய் இந்த வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அந்த 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்தின் முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்ற காரியத்தை குறித்து நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு பளிம்புக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நாம் இந்த பளிங்கு கடலை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இந்த சிங்காசனம் என்பது கர்த்தருடைய நியாயாசனமாக அங்கே இருக்கிறது. இப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு இந்த சிங்காசனமானது ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு காரியமாக அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.